பக்கத்து வீட்டம்மா வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் போட்டது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல, பொறாம வேற. வீட்டுக்கு தேவைப்படுற அனைத்து விதமான காய்கனிகளை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட தோட்டத்துல போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்து வீட்டம்மா பொறாமையிலையும் ஆதங்கத்திலையும் தன் வீட்டு குப்பைகளை குப்பை தொட்டியில போறதுக்கு பதிலா பக்கத்து வீட்டம்மாட்ட சண்டை வளர்க்கணும்னு அது செடிகள் வளர்த்துக்கிட்டு இருந்த தோட்டத்திலேயே எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் கொட்டுச்சு. ஆனா அந்த தோட்டம் வச்சிருக்கிற அம்மா சண்டைக்கு வரல. இப்ப இந்த தினமும் குப்பை கொட்டுற அம்மாவுக்கு என்ன நினைப்புனா, நம்ம இப்ப எல்லாம் டெய்லி குப்பையை கொண்டு போய் போடுறோம், அதுவும் பல மாசமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மா என்னன்னு கேட்கல, சண்டைக்கும் வரல. ஒருவேளை நம்ம தான் போடுறோம் தெரியாம இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வாட்டி குப்பையை கொட்டிட்டு அந்த குப்பை கூடைய தோட்டத்து காம்பவுண்ட் சுவரிலே வச்சுட்டு வந்துருது. திருப்பி எடுக்க போனப்ப அதுக்குள்ள காய்கறிகள் எல்லாம் இருந்திருக்கு. இப்ப இந்த தோட்டக்காரமா குப்பை கொட்டுற அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கு, அது உங்களுக்கு தான், எடுத்துக்குங்க. நீங்க டெய்லி குப்பை கொட்டினதுனால எங்க செடிகளுக்கு எல்லாம் அது இயற்கையான உரமா மாதிரி நிறைய காய்கள் கிடைச்சிருக்கு. அதனால தான் அதை உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன். எங்க தோட்டத்துக்காக நீங்க உழைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கேன் அந்த தோட்டக்காரம்மா. அவங்க வீசின குப்பை அந்த செடிகளுக்கு உரமானது மாதிரி எப்பவுமே மத்தவங்களுடைய அவமான சொற்களும் அவதூறுகளும் நமக்கு உரமா மாறி நாம முன்னேறதுக்கு உத்வேகம் அளிக்கும்.